கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வொர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் கடந்த 2 மாதங்களையும் நமக்கு காண கொடுத்து, இந்த புதிய மாதமாகிய 3ஆம் மாதம் மார்ச் மாதத்திலும் நம்மளை இணைய வைத்த தேவனாகிய கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்தி, இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் தேவனை நோக்கி செபிப்போம். நன்றி தகப்பனே, அன்பின் பரமபிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் படைத்த எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த கடந்த 2 மாதம் முழுவதும் எங்களை நீர் கண்ணின்மணி போல பாதுகாத்து பராமரித்து நடத்தின உம்முடைய கிருபைக்காய் தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த புதிய மாதமாகிய இந்த மார்ச் மாதத்தை நீர் காண கொடுத்து உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவராகிய கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை கரம் பிடித்து நீங்கள் நடத்துவீராக தகப்பனே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையின்படியாக நாங்கள் நடக்க வேண்டிய வழிதனை எங்களுக்கு நீர் காட்டும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவருடைய சமூகத்தில் யாரெல்லாம் இணைந்து அப்பா இந்த காணொளி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய நன்மையும் உம்முடைய வழிதனையும் நீர் காட்டும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த ஆரம்ப ஜெபத்திலிருந்து பாடல் ஆராதனை வேளையிலும் தேவ சமூகத்தில் இணைந்து ஆண்டவருடைய பாதத்திலே ஜனங்கள் உம்மை துதித்து பாடி முழு கம்பீரத்தோடு கூட ஆராதனை செய்து உம்முடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்துவார்களாக தகப்பனே. நீர் துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவன் அல்லவோ, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து தேவ சமூகத்திலே விசேஷமாக இந்த மார்ச் மாதத்திற்கென்று நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற இந்த ஜீவனுள்ள வாக்குத்தத்த வசனமாகிய வேத வசனத்தினாலே எங்களோடு கூட பேசுவீராக தகப்பனே. மனுஷனால் கூடாதது தேவனாகிய கர்த்தரால் கூடும் ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. நீ சொல்ல ஆகும் அப்பா, நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற எங்கள் சர்வ வல்லமைகள் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வார்த்தையில் இருக்கிறதான ஆழத்தின் அதிசயங்களை காணும்படி தாசனுக்கு கண்களை திறந்து கொடுத்து ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு கூட நீங்க சம்பந்தப்படுத்தி காட்டுவீராக தகப்பனே. உம்முடைய சமூகத்திலே இந்த வார்த்தையை தாசன் பிரசங்கிக்கும் பொழுதே உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக தகப்பனே. அப்பா, அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் நீங்க கிரியை செய்தருளும் ஆண்டவரே. தேவ வசனம் அப்பா ஒவ்வொரு இருதயங்களும் இறங்கும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் என்னோடு கூட பேசினார். இந்த வார்த்தை எனக்கு மிகுந்த ஆறுதலும் பலனுமாய் இருந்தது. இந்த வார்த்தையினாலே நான் ஊன்ற கட்டப்பட்டேன் என்று ஜனங்கள் ஒருவருக்கொருவர் சாட்சி பகிர்ந்து உடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தும்படிக்கு ஏசப்பா நீங்க மகிமையான காரியத்தை நீங்க செய்தருளும் அப்பா. வேதனையோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டே அப்பா, கண்ணீரிலே போய்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டே அப்பா, துக்கத்தின் பாதையிலே போய்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டே அப்பா. தேவ சமூகத்திலே வந்து ஆண்டவர் என்னோடு கூட பேச மாட்டாரா? இந்த வார்த்தையினாலே தேவன் என்னோடு கூட இடைப்பட வேண்டுமே என்று தாகத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து உடைய வார்த்தையினாலே ஒவ்வொருவரை நீங்க ஊன்ற கட்டும்படிக்கு செபிக்கிறோம் அப்பா. தேவதாசன் மூலமாக தீர்க்க தரிசனமாய் நீங்க வெளிப்படுவீராக தகப்பனே. எல்லா தடைகளை நீங்க மாற்றுவீராக ராஜா. எல்லாவற்றும் சமூகத்தை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்மாலே எல்லாம் கூடும் தகப்பனே. நீ சொல்லுகிற காரியங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாயிருக்குமே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என் ஆண்டவரே, துவக்கமும் நீங்க தானே, முடிவும் நீங்க தானே, ஆரம்பமும் நீங்க தானே தகப்பனே. அந்த முடிவை சம்பூரணமாக்கி கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று நீங்க அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனே, நீர் வெளிப்படுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து அப்பா ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய பிரசன்னம் இருப்பதாக. வேத வாசிப்பு பகுதியிலே தேவனாகிய கர்த்தர் நீங்க வெளிப்படுங்கப்பா. ஆண்டவருடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி இந்த ஆராதனையின் துவக்கத்தில் இருந்து முடிவு வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் நீங்க வெளிப்படுவீராக. எல்லாவற்றையும் சமூகத்திலே கொடுத்து செபிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும். உமக்கே கனமும் துதியும் மகிமை வல்லமையும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்திலே இந்த காணொளி காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வொர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரீஸ் இயேசு கிறிஸ்துவை ஆராதியுங்கள் ஊழியங்கள் சார்பாக அன்பாய் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். 2024 ஆண்டின் 2 மாதங்களை நிறைவடைய செய்து 3ஆம் மாதத்தை காணும்படியான கிருபையை தேவன் தந்திருக்கிறார். இந்த 1ஆம் தேதி மாலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக, வசனத்தை தியானிக்கும்படியாக, பாடல்களை பாடி அவரை ஆராதிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த காணொளி வாயிலாக ஆண்டவர் மறுபடியுமாக அவருடைய பாடுபட்ட நாட்களை அனுசரிக்கும்படியான கிருபையை தந்திருக்கிறார். இந்த வசந்த காலங்களிலே ஆண்டவரிலே வேரூன்றும் பொழுது கண்டிப்பாக முளைக்கச் செய்கிற ஆண்டவர் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். சிலுவையிலே மொழிந்த 1ஆம் திருவார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். மன்னிப்பின் மாதிரியை வைத்து போயிருக்கிற அருமையான ஆண்டவர். இந்த மாலை வேளையிலே அனைவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். உலகத்திலே நாம் எத்தனையோ வேதனைகள், பாடுகள், கஷ்டங்களின் ஊடாக செல்லும் பொழுது நமக்கு துரோகம் செய்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அருளுகின்ற அந்த மாண்பான மன்னிப்பை அவர்களுக்கு வழங்கும் பொழுது உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஜபசிந்தையோடு பாடுவோம். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். 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 மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். எதிர்த்தவரை மன்னிக்கிற பாங்கு, வெறுத்தவர்களை மன்னிக்கிற பாங்கு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். சிலுவையிலே ஆண்டவர் கற்றுத்தந்திருக்கக்கூடிய இந்த மன்னிப்பின் நிகழ்வை நாம் பின்பற்றும் பொழுது நம் வாழ்க்கையும் பிரகாசமாய் ஒளி வீசும். சேர்ந்து பாடுவோம். சிலுவையின் அன்பை ஊற்றுமையா, மன்னிக்கும் உள்ளத்தை தாருமையா. எதிர்த்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன். எதிர்த்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன். மன்னியுங்கள் என்று சொன்னவரை மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரை மன்னிக்கும் இதயம் தாரும். துன்பங்களை தந்தோரை மன்னிக்க வேண்டுமாம், துரோகங்களை செய்தோரை மன்னிக்க வேண்டும். நம்மை பார்த்து சபிக்கிறவர்களை மன்னிக்க வேண்டும், சத்துருக்களை நேசிக்க வேண்டும். எவ்வளவு அருமையான ஒரு குணாதிசயம்! சத்துருவை நேசிக்கக்கூடிய பண்பு உங்களுக்குள்ளாக, எனக்குள்ளாக இருக்கிறதா? பாடலை பாடுவோம் மகிழ்வோடு, மனம் மாறுவோம் உண்மையோடு. துன்பங்கள் தந்தோரை மன்னிக்கிறேன், துரோகங்கள் செய்தோரை மன்னிக்கிறேன். சபித்தோரை நேசிக்கிறேன், சத்துருவை நேசிக்கிறேன். சபித்தோரை நேசிக்கிறேன், சத்துருவை நேசிக்கிறேன். மன்னியுங்கள் என்று சொன்னவரை மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரை மன்னிக்கும் இதயம் தாரும்.
நிந்தைகள் செய்தோரை மன்னிக்கிறேன், வேதனை அளித்தோரை மன்னிக்கிறேன், பகைவரை மன்னிக்கிறேன், பலமுறை மன்னிக்கிறேன். நமக்கு விரோதாக ஒருவர் காரியங்களை நடப்பிக்கும் பொழுது நம் மனது எவ்வளவு வேதனைப்படும். ஆனால் அந்த காரியத்துக்காக அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. சேர்த்து பாருங்கள். நிந்தைகள் செய்தோரை மன்னிக்கிறேன், வேதனை அளித்தோரை மன்னிக்கிறேன், பகைத்தவரை மன்னிக்கிறேன், பல முறைகள் மன்னிக்கிறேன், பகைத்தவரை மன்னிக்கிறேன், பல முறைகள் மன்னிக்கிறேன். மன்னியுங்கள் என்று சொன்னவரை மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னியுங்கள் என்று சொன்னவரை மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரை மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னியுங்கள் என்று சொன்னவரை மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும் என்று அழகாய் பாடினோம். உங்களையும் என்னையும் தேற்றுகிற ஆண்டவராயிருக்கிறார். வியாதியிலே, கஷ்டத்திலே, துன்பத்திலே இருக்கும் பொழுது தேடி வந்து தேற்றுகிற அருமையான ஆண்டவர். வியாதிகள் எங்கும் பெருகி கிடக்கின்றது. இங்கிலாந்தை ஆளுகின்ற அரச வம்சத்தில் இருக்கக்கூடிய சார்லஸ் அவர்களுக்கு கூட புற்றுநோய் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே கல்வி கற்றவர்களுக்கும் மிகுந்த பணம் வைத்திருப்போருக்கு கூட வியாதி வருகிறது, பணம் இல்லாதவர்களுக்கும் வியாதி வருகிறது. ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேற்றும் பொழுது, ஆதரிக்கும் பொழுது வியாதிகள் மறைகின்ற காலத்தை நாம் பார்க்கின்றோம். மற்றொரு பாடலை பாடுவோம். தேற்றரவாளனே என்னை தேடி வந்தீரே, தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே. தெய்வங்களை நாடி மக்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே உங்களையும் என்னையும் தேடி வந்து தேற்றுகிற அருமையான ஆண்டவர். உற்சாகமாய் சேர்ந்து பாடுவோம். தேற்றரவாளனே என்னை தேடி வந்தீரே, தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே, தேற்றரவாளனே என்னை தேடி வந்தீரே, தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே. நீர் நெருப்பாய் வருவீ, நீர் காற்றாய் வருவீ, நீர் அக்கினியாய் வருவீ, நீர் அன்பாக வருவீ, நீர் நெருப்பாய் வருவீ, நீர் காற்றாய் வருவீ, நீர் அக்கினியாய் வருவீ, நீர் அன்பாக வருவீ. காற்றாய் வந்த ஆண்டவர், செங்கடல் பிளந்த ஆண்டவர், கீழ் காற்றாய் வந்த ஆண்டவர், பாவம் போன்ற நம்முடைய வாழ்க்கையின் பாரங்களை பிளக்க வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து பாடுவோம்.
காற்றாய் வந்தீரே, செங்கடல் பிளந்தீரே. கீழ் காற்றாய் வந்தீரே, செங்கடல் பிளந்தீரே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர். நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர். நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். அன்பாய் வருகிற ஆண்டவர், நம்மை அணைத்துக் கொள்கிற ஆண்டவர், கரத்தை நீட்டி நம்மை தூக்கி சேர்த்துக் கொள்ளுகிற அருமையான ஆண்டவர். இந்த பாடுபடுகின்ற நாட்களிலே ஆண்டவரின் அன்பை நாம் அதிகமாய் அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கிறோம். அன்பாய் வந்து நம்மை அணைக்கிற ஆண்டவரை பாதத்தை முத்தமிட்டு நாம் தொழுது கொள்வோம். அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே. உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே. அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே. உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர். நீர் அன்பாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர். நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர். நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீர் வாருமே, நீர் வாருமே. 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 நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர். நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர். நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 முதல் 40 முடிய. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 முதல் 40 முடிய. அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக்கொடுக்கவே ஒப்புக்கொடுத்தால், நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடே திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். எப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்புக்கொடுத்தார். அவன் அவர்களை ஆரோவேர் துவக்கி மின்னித்திற்கு போகும் மட்டும் திராட்சத் தோட்டத்து நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது, இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன்,
அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ? அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் செய்யத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமை நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றாள். அதற்கு அவன், போய் வா என்று அவளை 2 மாதத்திற்கு அனுப்பிவிட்டான். அவள் தன் தோழிமார்களோடும் கூட போய் தன் கன்னிமை நிமித்தம் மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கிலேயாத்தியனான எப்தாவின் குமாரத்தி குறித்து புலம்புவது இஸ்ரவேலிலே வழக்கமாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 1ஆம் தேதி மாலை வேளையிலே ஆண்டவர் கற்றுத்தந்த மன்னிப்பின் பண்பை அடிப்படையாக வைத்து பாடல்களை பாடினோம். இந்த நேரத்திலே நம் வாழ்க்கை ஆண்டவருக்கு நேராக அர்ப்பணிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே ஜீவனை தந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த வல்லமையுள்ள வாக்கு மாறாத ஆண்டவர். இந்த ஆண்டவரிடத்திலே உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர் அனைத்தையும் படைக்கும் பொழுது ஆண்டவர் வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய ஆத்மா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும் என்று ஜபசிந்தையோடு பாடுவோம். மனிதனை நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பாழாய் போய்விடும். பரம தகப்பனை நம்பும் போது ஆண்டவர் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். உள்ளங்கையிலே வரைந்து வைத்தவர் உங்களையும் என்னையும் காக்கிற ஆண்டவர். சேர்ந்து ஜபசிந்தையோடு பாடுவோம். உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். கண்மலையே, அடைக்கலமே, என்பலனே, என்னை மீட்டவரே. கண்மலையே, அடைக்கலமே, என்பலனே, என்னை காப்பவரே. அசைவுற விடமாட்டீ, என்னை அசைவுற விடமாட்டீ. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை நான் நம்பிடுவேன் சுவாமி. என்னுடைய உடைந்த இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன் ஆண்டவரே. உடைந்த இதயத்தை சரிப்படுத்துவது உம்மால் தான் ஆகும் ஆண்டவரே என்று சொல்லி ஜபசிந்தையோடு அவருடைய பாதத்தில் நம்முடைய உடைந்த இதயத்தை ஊற்றுவோம். விடுதலையை தருகிற ஆண்டவர் வெற்றியை தந்து வழி நடத்துவார். ஜபசிந்தையோடு பாடுவோம். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். அசைவுற விடமாட்டீ,
என்னை அசைவுற விட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. உடைந்த உள்ளத்தை, உடைந்த இருதயத்தை ஆண்டவரே கழுவுங்க சுவாமி. என்னுடைய பாவ கரை நீங்க என்னை சுத்தமாக்குங்க ஆண்டவரே. அவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போமா? கேட்க போகிற சத்தியத்திற்கு இதய கதவுகளை திறந்து கொடுப்போமா? ஆண்டவரே, மறுபடியுமான ஒரு மாதத்தை தந்திருக்கிறீரே ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, பாவமான வாழ்க்கையை விட்டு பரிசுத்தத்திற்கு நேராக என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே. வெறுமையாய் அர்ப்பணித்து பாடுவோம். நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நீருத்தி. அர்ப்பணிப்போடு. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நீருத்தி. ஜபசிந்தையோடு. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. 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 ஆண்டவரே, பரிசுத்தமான ஜீவியம் எங்களுக்கு வேண்டுமே சுவாமி. பாவமான வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பாடுபட்ட நாட்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் சுவாமி. சிலுவையிலே எங்களுக்காய் ஜீவனை தந்த உம்முடைய மேன்மை எவ்வளவு மேன்மையான பண்பு ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காக தேடி வந்து சிலுவையிலே ஜீவனை தந்திருக்கிறீரே சாமி. ஆண்டவரே, இந்த காணொளி காட்சியை ஆண்டவரே வியாதியின் கொடூரத்திலே, வேதனையின் உச்சியிலே, கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே இருந்து யாராவது பார்த்து கொண்டிருந்தால் சுவாமி பரிபூர்ண விடுதலை தாங்க ஆண்டவரே. கேட்க போகிற சத்தியம் அவர்களுக்கு ஆறுதலாய் அமையட்டும் ஆண்டவரே. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. ஆண்டவரே, சத்தியத்தை தருகிற அருமையான அண்ணனுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த காணொளி காட்சிக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குறிப்பாக பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை தேவரீர் அவர்களை இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆறுதலை தாங்க, சந்தோஷத்தை தாங்க, கண்ணீரை களிப்பாய் மாற்றுங்க.
மீதியான நேரத்தை தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள வாக்கு மாறாத ஆண்டவரே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க முன்பதாக கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கின்றோம். இந்த நாளிலும் நீர் வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராகப்பா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கின்ற வசனத்தின்படி நாங்கள் பிழைக்கத்தக்கதான வார்த்தைகளை நீர் கட்டளையிடுவீராக. சோர்ந்திருக்கிற பிள்ளைகளை உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி தேவனாகிய கர்த்தர் அவர்கள் சோர்வை மாற்றி அவர்களை தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பலத்தினால நீர் இடைகட்டும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் நிரம்பி இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக லூக்கா 18வது அதிகாரம் 27வது வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 18வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்னார் என்று வேதம் சொல்லுகின்றது. மனுஷனால் முடியாத காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி செய்கின்றார் என்பதை குறித்து இந்த நாளில் நம்ம தியானிக்க போகின்றோம். என கருமையானவர்களே, வேதாகமத்தில் ஒரு மனிதனை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மனிதன் தேவனுக்கு பயப்படக்கூடியவனாக, அவன் வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருந்ததை வேதம் குறிப்பிடுகின்றது. அப்படிப்பட்ட அந்த மனுஷன் தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிறவனாக இருந்த அந்த மனிதன், அவனால் முடியாத ஒரு காரியத்தை தேவனாகிய கர்த்தர் எப்படி அவனுக்காக முடித்து காட்டுகின்றார் என்பதையே இந்த நாளில் நாம் தியானிக்க போகின்றோம். ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கக்கூடியவன், கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கக்கூடியவன். என கருமையானவர்களே, வேத வசனத்துக்கு நடுங்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனால முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி முடித்து காட்டுகின்றார் என்பதையே இந்த நாளில் நாம் வேத வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகின்றோம். ஆண்டவராகிய கர்த்தர் அப்படி அந்த காரியத்தை செய்யும் பொழுது தேவனுடைய மகிமை வெளிப்படுகின்றதை நம்ம பார்க்க முடிகின்றது. என கருமையானவர்களே, அந்த மனிதனை குறித்து நியாயாதிபதிகள் 11வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் இருக்கக்கூடிய காரியம், தேவனாகிய கர்த்தர் நமக்கு அதில் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இந்த நியாயாதிபதிகள் 11வது அதிகாரத்தில் யெப்தா என்கின்ற ஒரு மனுஷனை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் போன பாதைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது மிகுந்த வேதனையின் வழியாக அவன் கடந்து போகக்கூடிய பாதையை வேதம் விவரித்து காட்டுகின்றது. அந்த பாதையில் எல்லாம் ஆண்டவராகிய கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறத நம்ம வேதத்திலிருந்து நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த காரியத்தை நாம் தியானிக்கும் பொழுது இது நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இந்த யெப்தா என்கின்ற மனுஷனை குறித்து வேதம் என்ன சொல்லுகின்றது என்பதை இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது, இந்த மனிதனை குறித்து வேதம் என்ன சொல்லுகின்றது, இவனை குறித்து வேதம் என்ன சாட்சி கொடுக்கின்றது என்பதை முதலாவது நாம் தியானித்து விட்டு, இவனால் முடியாத ஒரு காரியத்தை தேவனாகிய கர்த்தர் எப்படி இவனுக்காக செய்து கொடுக்கின்றார் என்பதையே நாம் இந்த நாளில் வேத வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகின்றோம். இந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லுகின்றது, இவன் ஒரு பரஸ்திரீயின் குமாரன், அதாவது ஒரு விபச்சாரியின் மகன் என்று வேதத்திலே இந்த மனிதனை வேதம் குறிப்பிடுகின்றது. நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 11:1 வாசிக்கலாம். கீலேயாத்தியனான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன்
பரஸ்திரீயின் குமாரன். எனக்கு அருமையானவர்களே, அவன் ஒரு பரஸ்திரியின் குமாரன் என்று வேதம் சொல்லுகின்றது. அதாவது அவன் ஒரு விபச்சாரியின் மகன் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. இவனுடைய தகப்பனுடைய பெயர் கிலேயாத் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிலேயாத் அவனை பெற்றான் என்று இந்த முதலாவது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. என கருமையானவர்களே, அதன் பின்பதாக இந்த யெப்தாவினுடைய தகப்பன் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவனுக்கு குமாரர்கள் பிறக்கின்றார்கள் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த குமாரர்கள் பெரியவர்களாக வளரும் பொழுதுதான் அந்த குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகின்றது. என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள். நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். கிளையாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை. உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை என்கின்ற வார்த்தை முக்கியத்துவம் பெறுகின்றது. உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை. இவன்தான் முதலாவது பிறந்தவன். இந்த கிலேயாத் என்கின்ற மனிதனுக்கு முதலாவது பிறந்தவன் இவன்தான். ஒருவேளை இவன் ஒரு விபச்சாரியினுடைய மகனாக இருந்தாலும் கிலேயாத்தான் இவனுடைய தகப்பன். என கருமையானவர்களே, அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய மற்ற குமாரர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? வாசிக்கலாம். நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. என கருமையானவர்களே, அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை சற்று கவனித்து பாருங்கள். உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை என்கின்ற வார்த்தை அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் வேதம் என்ன சொல்லுகின்றது தெரியுமா? ஒரு வீட்டிலே முதலாவது பிறந்தவனாக ஒரு மனிதன் இருக்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் இப்படி ஒரு நியமத்தை வைத்திருந்தார். அதாவது ஒரு குடும்பத்தில் முதலாவது ஒருவன் பிறக்கிறான் என்றால் அவனுக்கு சேஷ்டபுத்திர பாகம் என்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் வைத்திருந்தார். இதை குறித்து உபாகமம் 21வது அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், இந்த யெப்தாவினுடைய வாழ்க்கையை குறித்து அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். யெப்தாவுக்கு என்ன ஆசீர்வாதம் இருந்தது, அந்த ஆசீர்வாதம் கிடைக்க முடியாதபடிக்கு அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு மறுக்கப்பட்டது. என கருமையானவர்களே, அது எப்படி மறுக்கப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது இந்த காரியத்தை நம்ம வேதத்திலிருந்து அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். உபாகமம் 21வது அதிகாரம் 15 17 வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 மனைவிகளை உடைய ஒருவன் ஒருத்தியின் மேல் வெறுப்பாயும் மற்றவர் மேல் வெறுப்பாயும் இருக்க, ஒருத்தி மேல் விருப்பமாகவும் இன்னொருத்தி மேல் வெறுப்பாகவும் இருக்கும் பொழுது இருவரும் அவனுக்கு பிள்ளைகளை பெற்றார்களேயாகில், முதற் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவளின் புத்திரனானாலும், முதற் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவளின் பிள்ளையாக இருந்தாலும், தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்த முதற் பேரானவனுக்கு சேஷ்டபுத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விரும்பப்பட்டவளிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது. விரும்பப்பட்டவளிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கப்படலாகாது என்று வேதவசனம் சொல்லுகின்றது. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை என கருமையானவர்களே, இந்த யெப்தாவை பொறுத்தமட்டில் முதலாவது அவன் பிறந்தது ஒரு விபச்சாரிக்கு பிறந்தவன். ஆகவே அவள் வெறுக்கப்பட்டவள் தான். அப்படி வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சேஷ்டபுத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளில் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். தனக்கு உண்டான ஆஸ்திகளில் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன். சேஷ்டபுத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. என கருமையானவர்களே,
இந்த கிளையாத் என்கின்ற மனுஷனுக்கு முதலாவது பிறந்தவன் தான் யெப்தா. ஒருவேளை இந்த யெப்தா ஒரு விபச்சாரியினுடைய மகனாக இருந்தாலும் கிளையாத் முதலாவது அவனை பெற்றெடுத்தபடியினால் இவனை சேஷ்டபுத்திரனாக அங்கீகரித்து தன்னுடைய சொத்துக்களை பிரிக்கும் பொழுது அதில் 2 பங்கு யெப்தாவுக்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டும். அதைத்தான் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, காரணம் நீ ஒரு அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள் என்றால் வேத வசனத்துக்கு மாறாக ஒரு காரியம் நடக்கின்றது. இந்த ஆசீர்வாதம் அவன் யெப்தாவுக்கு போய் சேர்ந்திருக்க வேண்டும். தகப்பனுடைய ஆஸ்திகளில் 2 பங்கு யெப்தாவுக்கு போய் சேர்ந்திருக்க வேண்டும். ஆனால் யெப்தாவுக்கு குடும்பத்தில் அது மறுக்கப்படுகின்றது. மாத்திரமல்ல, மற்ற குமாரர்கள், கிளையாத்தினுடைய மற்ற குமாரர்கள் அவனை வீட்டை விட்டு துரத்தி விடுகின்றார்கள் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, தனக்கு இருக்கக்கூடிய சொத்துல பங்கு கிடைக்காமல் போன பொழுது இந்த யெப்தா எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? அவன் நினைத்திருந்தான் என்றால் அவன் சகோதரர்களை இல்லாமல் பண்ணியிருக்க முடியும். காரணம், இவன் ஒரு பலத்த பராக்கிரமசாலி என்று வேதம் சொல்லுகின்றது. வாசித்து பாருங்கள், நியாயாதிபதிகள் 11 முதலாவது வசனம் எப்படி தொடங்குகிறது என்று பாருங்கள். வாசிக்கலாம். கீலேயாத்தியனான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான். வெறும் பராக்கிரமசாலி கிடையாது, பலத்த பராக்கிரமசாலி என்றால் அவனை யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் வீட்டில் அவனுக்கு சேஷ்டபுத்திர சுதந்திரம் என்று தகப்பனுடைய ஆஸ்திகளில் 2 பங்கு அவனுக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த காரியம் மறுக்கப்பட்டு அவனை அந்த இடத்திலிருந்து துரத்திவிட அவனுடைய சகோதரர்களே அவனை துரத்தி விடுகின்றார்கள். இவன் ஒன்றும் சொல்லாதவனாக அமைதலாக அந்த இடத்திலிருந்து வந்து விடுகின்றான். எனக்கு அருமையானவர்களே, இந்த குணத்தை சற்று கவனித்து பாருங்கள். தனக்கு கிடைக்க வேண்டிய பங்கு, தனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் மறுக்கப்பட்டாலும், அந்த இடத்திலிருந்து வீட்டிலிருந்து அவன் துரத்தி விடப்பட்டாலும் அவனுடைய நிலைமையை சற்று கவனித்து பாருங்கள். எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விட்டு அங்கிருந்து வீட்டை விட்டு வெளியேறுகின்றான். இந்த யெப்தா தேவனாகிய கர்த்தரால் நேசிக்கப்பட்டவன். எனக்கு அருமையானவர்களே, இவன் முதற் பிறந்தவன். வேதம் சொல்லுகின்றது, இவனை பொறுத்த மட்டில் அந்த சேஷ்டபுத்திர சுதந்திரம் இவனுக்கு மறுக்கப்படுகின்ற நேரத்தில் இவன் வாக்குவாதம் பண்ணவில்லை. எனக்கு இந்த காரியத்தை தர வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்தில் சண்டையிடவும் இல்லை. ஒன்றும் சொல்லாதவனாக அந்த இடத்திலிருந்து அவன் கடந்து வந்து விடுகின்றான். அந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் அவனை பார்க்கின்றார். இந்த யெப்தா எனக்கு பிரியமானவனாக இவனுடைய செயல்பாடுகள் இருக்கிறபடியினால் இந்த யெப்தாவோடு கூட நான் இருக்கட்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் இந்த யெப்தாவை அளவுக்கு அதிகமாக நேசிக்க தொடங்குகின்றார். யெப்தாவும் தேவனாகிய கர்த்தரை நேசிக்க தொடங்குகின்றான். வேதம் சொல்லுகின்றது, வீட்டை விட்டு வெளியே வந்தவனுடைய நிலைமையை பாருங்கள். நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யெப்தா தன் சகோதரரை விட்டு ஓடி போய், வீட்டிலிருந்து துரத்தி விடப்பட்டவனாக இருந்த அவன் வீட்டை விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். எனக்கு அருமையானவர்களே, தோப் தேசத்திலே அவன் குடியிருந்தான் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மனுஷனுடைய நிலைமையை சற்று கவனித்து பாருங்கள். அவனுக்கென்று வரக்கூடிய ஆசீர்வாதம் கூட அவனுடைய குடும்பத்தினரால் மறுக்கப்பட்டு அந்த காரியம் அவனுக்கு கொடுக்கப்படாமல், சொல்ல போனால் அவன் கையில் இருந்த அந்த காரியத்தை அவர்கள் பிடுங்கி கொண்டு அவனை அனுப்பிவிடுகின்றார்கள். ஒன்றுமில்லாதவனாக வீட்டை விட்டு வெளியேறுகின்றான். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ அவனை நேசித்து அவனோடு கூட இருக்க தொடங்குகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இவனுடைய குணாதிசயத்தை சற்று கவனித்து பாருங்கள். விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை. ஏன் இந்த காரியத்தில் நம்ம வாக்குவாதம் பண்ண வேண்டும்? ஏன் நம்ம சண்டையிட வேண்டும்? நமக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருவார் என்று சொல்லி தேவனை நம்பி வீட்டை விட்டு வெளியேறுகின்றான் இந்த யெப்தா. எனக்கு அருமையானவர்களே, தகப்பன் இருந்தும் தகப்பனற்றவர்களாக, உடன் பிறந்தவர்கள் இருந்தும் உடன் பிறந்தவர்கள் அற்றவனாக இருந்த யெப்தாவோடு கூட தேவனாகிய கர்த்தர்
கூடவே இருந்து அவனை வழிநடத்த தொடங்கினார். அந்த வேளையில் இந்த யெப்தா ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக மாறினான். யுத்தத்திலே வல்லவனாக மாறத் தொடங்கினான். அதன் நிமித்தம் வேதத்தில் அவனை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அவன் மற்ற மனுஷர்களோடு கூட சேர்ந்து கொண்டு யுத்தத்துக்கு போவது அவனுக்கு வழக்கமாக்கி கொண்டான் என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என கருமையானவர்களே, 2 காரியத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகின்றேன். முதலாவது, இந்த யெப்தாவினுடைய தகப்பனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? முதலாவது, ஒரு விபச்சாரிக்கு இந்த யெப்தா பிறந்திருக்கிறான் என்றால் அவன் தகப்பனுடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். தகப்பனுடைய வாழ்க்கையும் தாறுமாறான வாழ்க்கை, தாயினுடைய வாழ்க்கையும் ஒரு விபச்சாரியாக அவள் இருந்திருக்கிறாள் என்றால் அவளும் ஒரு சரியான வாழ்க்கை கிடையாது. அப்படிப்பட்ட பெற்றோருக்கு பிறந்த இந்த யெப்தா தன்னுடைய வழியை தன் பெற்றோருடைய வழியில் செல்லாதபடிக்கு தன் வழியை தேவனுடைய வழிக்கு நேராக அவன் நடத்த தொடங்கினான். ஆண்டவருக்கு பிரியமானபடி நடக்க தொடங்கினான். என கருமையானவர்களே, தகப்பனுடைய வழி தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமில்லாதது, தாயினுடைய வழி தேவனுக்கு பிரியமில்லாதது என்பதை அறிந்தவன் தேவனுக்கு பிரியமான வழி என்ன என்பதை அறிந்து தேவனுடைய வழியிலே நடக்கத் தொடங்குகின்றான் இந்த யெப்தா. இப்படிப்பட்ட யெப்தா தேவனாகிய கர்த்தர் அவனை தம்முடைய கரத்தில் எடுத்தபடியினால் ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக மாறின அந்த நேரத்தில் தான், எனக்கு அருமையானவர்களே, காலங்கள் கடக்க தொடங்குகின்றது. எல்லா நிலைமையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்குகின்றது. உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்களா? உங்களுக்கென்று வரக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வராதபடிக்கு அந்த காரியம் மறுக்கப்படுகின்றதா? உங்களுக்கென்று வரக்கூடிய ஆசீர்வாதத்தை மற்றவர்களால் அந்த காரியம் மறுக்கப்படுகின்றதா? தேவனாகிய கர்த்தரிடத்தில் அமைதலாக நீங்கள் இருங்கள். நீங்கள் போராட வேண்டாம், வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அந்த இடத்திலே நீங்கள் பொறுமையோடு கூட அந்த இடத்திலிருந்து கடந்து வந்து விடுங்கள். என கருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் செய்யக்கூடிய மகிமையான காரியத்தை பாருங்கள். இந்த யெப்தா ஒன்றுமில்லாதவனாக வீட்டை விட்டு வெளியே வருகின்றான். அப்படிப்பட்ட யெப்தாவை ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி உயர்த்துகின்றார் என்பதை பாருங்கள். ஒன்றுமில்லாதவனாக வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது ஒன்றுமில்லாதவனாக அவனுக்கு இருக்கக்கூடிய சேஷ்டபுத்திர ஆசீர்வாதத்தையும் அவனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் எடுத்துக்கொண்டு அவனை ஒன்றுமில்லாதவனாக அனுப்பின பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். என்ன காரியம் அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது தெரியுமா? என கருமையானவர்களே, இப்பொழுது எல்லா வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது காலங்கள் கடக்க தொடங்குகின்ற அந்த வேளையில் சூழ்நிலைமை எல்லாம் மாறத் தொடங்குகிறது. பாருங்கள், யெப்தாவுக்கு சாதகமாக தேவனாகிய கர்த்தர் எல்லா காரியத்தையும் மாற்றத் தொடங்குகின்றார். நடந்தது என்ன? நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். இந்த அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. என கருமையானவர்களே, இந்த யுத்தம் தான் மிகவும் முக்கியமான யுத்தம். இந்த இடத்துல அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் மேல யுத்தம் பண்ண தொடங்கின நேரத்தில் இந்த இஸ்ரவேலர் யார் என்றால், யார் இவனை வீட்டை விட்டு துரத்தினார்களோ அந்த ஜனங்கள் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். என கருமையானவர்களே, இப்படிப்பட்ட நிலைமையில யெப்தா என்ன வாழ்க்கையில என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள். யெப்தா தோப் தேசத்தில் அவன் இப்பொழுது பெரிய யுத்த வீரனாக இருக்கிறான் என்கின்ற செய்தி மற்றவர்களுக்கு போய் சேருகின்றது. இப்ப அம்மோன் புத்திரர் இங்கு இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ணுவதற்காக வரக்கூடிய அந்த நேரத்தில் இந்த இஸ்ரவேலர் இப்பொழுது யெப்தாவை தேடி வருகிறார்கள். என கருமையானவர்களே, எந்த தேசத்தார் இவனை வீட்டை விட்டு தேசத்தை விட்டே விரட்டினார்களோ இப்பொழுது இவனை தேடி வரும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் செய்கின்றார். வேதம் சொல்லுகின்றது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தால் உன் சத்துருக்களும் உன்னோடு கூட சமாதானமாகும்படிக்கு செய்வார் என்று வேதவசனம் சொல்லுகின்றதே. யெப்தா
தேவனுக்கு பிரியமானபடி தன் வழியை அமைத்து கொண்டான். என கருமையானவர்களே, அந்த இடத்திலிருந்து தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்தவன் தோப் தேசத்தில் இருக்கும் பொழுது அங்கு இவனை தேடி இந்த இஸ்ரவேலர் வருகிறார்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வர போய் எப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ண எங்களுக்கு சேனாதிபதியா இருக்க வேண்டும் என்றார்கள். என கருமையானவர்களே, அவர்கள் வந்து கேட்டார்கள் எப்தாவினிடத்துல, நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தத்துக்கு போவதற்கு நீ எங்களுக்கு சேனாபதியா இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது எப்தா என்ன சொன்னான் என்பதை பாருங்கள், வாசிக்கலாம். அதற்கு எப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள் நீங்கள் தானே, எனக்கு தீங்கு செய்தவர்கள் நீங்கள் தானே. வாசிக்கலாம். இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்று கேட்டான். என கருமையானவர்களே, அவனுக்கு தீங்கு செய்தவர்கள் இப்பொழுது அவனிடத்தில் வந்திருக்கிறார்கள். என கருமையானவர்களே, எப்தாவை பொறுத்தமட்டில் முதலாவது குணாதிசயம் என்ன என்பதை நான் சொன்னேன். அவனுக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதமாகிய சேஷ்டபுத்திர ஆசீர்வாதமாகிய தகப்பனுடைய ஆஸ்தியில் 2 பங்கு அவனுக்கு வந்திருக்க வேண்டும். அது மறுக்கப்பட்ட நேரத்தில் ஒன்றும் சொல்லாதவனாக அந்த இடத்திலிருந்து அதை விட்டுவிட்டு அவன் வீட்டை விட்டு வெளியேறுகின்றான். முதலாவது ஆண்டவர் அந்த காரியத்தில் சந்தோஷப்படுகின்றார். 2வது காரியம், யார் இவனுக்கு தீங்கு செய்தார்களோ, வீட்டை விட்டு துரத்தினவர்கள் இப்பொழுது வந்திருக்கிறார்கள் என்றால் இந்த கூட்டத்தினர் அவனுடைய சகோதரர்களும் இந்த கூட்டத்தோடு கூட தான் வந்திருப்பார்கள். வந்து இப்ப நின்று கேட்கிறார்கள், நீங்கள் எங்களுக்கு சேனாபதியா இருக்க வேண்டும், வந்து யுத்தத்துக்கு நீர் முன்னாலே நின்று யுத்தத்தை நடத்த வேண்டும். காரணம், நீர் யுத்தம் பண்ணினால் நிச்சயம் ஜெயம் உண்டு என்று நாங்கள் உன்னை நம்பி வந்திருக்கின்றோம் என்று வந்த நேரத்தில் இவன் சொன்னான், நீங்கள் எனக்கு தீங்கு செய்தவர்கள் என்று ஒரு வார்த்தை சொன்னாலும், நீங்கள் எனக்கு தீங்கு செய்தீர்கள், நான் உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டேன். என கருமையானவர்களை இவன் நினைத்திருப்பான் என்றால் இவன் அம்மோன் புத்திரரோடு கூட போய் சேர்ந்து இந்த இஸ்ரவேலரை துரத்தி இருக்க முடியும். இவர்களை நாட்டை விட்டே துரத்த முடியும். இவனை வீட்டை விட்டு துரத்தினவர்களை இவன் நாட்டை விட்டே துரத்த இவனால முடியும். ஆனால் இவன் தீங்கு செய்தவர்களுக்கு தீங்கு செய்ய அவன் விரும்பவில்லை. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்பதை அறிந்து கொண்டவனாக அவன் செய்தது என்ன தெரியுமா? என கருமையானவர்களே, நீங்கள் எனக்கு தீங்கு செய்தீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டேன், நான் உங்களுக்கு தீங்கு செய்வதில்லை என்பது போல அவனுடைய வார்த்தை அமைந்திருக்கிறத நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் பார்க்க முடியும். என கருமையானவர்களே, ரோமர் 12:17 சொல்லுகின்றது, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்று ரோமர் 12:17 சொல்லுகின்றது. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஒருவன் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. என கருமையானவர்களே, இந்த எப்தா இப்பொழுது தனக்கு தீங்கு செய்தவர்கள் தன்னிடத்தில் வந்த பொழுது அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு அவன் ஒரு காரியத்தை செய்கின்றான். நீ இப்பொழுது எங்களுக்கு சேனாபதியாக மாத்திரமல்ல, எங்களுக்கு தலைவனாகவும் நீ இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில், என கருமையானவர்களே, கர்த்தரை முன்வைத்து அந்த காரியத்தை அவன் ஏற்றுக்கொள்ளுகின்றத நம்ம வேத வசனத்திலிருந்து நம்மால் பார்க்க முடிகின்றது. என கருமையானவர்களே, 11வது வசனத்தை வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 11:11 வாசிக்கலாம். அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோட கூட போனான். யுத்தத்துக்கு இப்பொழுது அவன் புறப்பட்டு போகின்றான். அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணுவதற்கு இஸ்ரவேலரோடு கூட சேர்ந்து இவன் புறப்பட்டு போகின்றான். வாசிக்கலாம். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறான் என்று பாருங்கள். தலைவனும் சேனாபதியுமாக அவனை வைத்து இப்பொழுது எல்லாம் அவனுக்கு பின்னால நின்று கொண்டு அவன் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாக தேவனா
தேவனாகிய கர்த்தர் எப்படி மாற்றிவிட்டார் என்று பாருங்கள். என கருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய வழியில் நடப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் முன்பதாக புறப்பட்டிருப்பார். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்காக முன்னாலே போய் ஆண்டவராகிய கர்த்தர் பாதைகளை செம்மைப்படுத்துவார். இன்றைக்கு கரடுமுரடான பாதைகளின் வழியாக நீங்கள் கடந்து செல்லலாம், கண்ணீரின் பாதையின் வழியாக கடந்து செல்லலாம். என கருமையானவர்களே, இந்த யெப்தா வீட்டை விட்டு வரும் பொழுது அவன் யோசித்திருப்பான், என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, எனக்கு இருக்கக்கூடியது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு என்னை ஒன்றுமில்லாதவனாக விரட்டி விட்டார்களே என்று இருதயமெல்லாம் உடைந்து நொறுங்கி போயிருக்கும். தேவனாகிய கர்த்தர் அவனை கைவிடவில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது எங்கு அவனை வைத்தார் என்பதை பாருங்கள். என கருமையானவர்களே, எப்பொழுது ஒரு மனிதனுக்கு அநீதி இழைக்கப்படுகிறதோ தேவனாகிய கர்த்தர் நின்று கொண்டு நியாயம் செய்வார் என்பதற்கு இந்த யெப்தா ஒரு எடுத்துக்காட்டு. முதலாவது, அவன் குடும்பத்தில் அவனுக்கு தேவனாகிய கர்த்தர் இழைக்கப்பட்ட அந்த அநீதிக்கு தேவன் நீதி செய்யும்படிக்கு இஸ்ரவேலருக்கு சேனாபதியும் தலைவனுமாக ஆண்டவராகிய கர்த்தர் வைக்கின்றார். உயர்ந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றவனாக இப்பொழுது அவன் யுத்தத்துக்கு புறப்படுகின்றான். என கருமையானவர்களே, இவனுடைய குணாதிசயத்தில் முக்கியமான குணாதிசயம் என்ன தெரியுமா? எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து செய்யக்கூடியவன் இந்த யெப்தா. வாசித்து பாருங்கள், நியாயாதிபதிகள் 11:11 மறுபடி வாசியுங்கள். அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். என்ன ஒரு விசேஷித்த குணம் பார்த்தீர்களா? யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என கருமையானவர்களே, தேவனுக்கு பயப்படக்கூடியவன் இந்த யெப்தா. இந்த யெப்தாவினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய சித்தத்தின்படி நடந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு அநேகர் அறிந்திருக்கவில்லை. என கருமையானவர்களை, திட்டமும் தெளிவுமாக சொல்லுகின்றேன், இந்த யெப்தாவினுடைய வாழ்வில் அவன் தேவனுக்கு பயப்படக்கூடியவன், தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கக்கூடியவன். அப்படிப்பட்டவனாக இந்த யெப்தா வாழ்ந்தபடியினால் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த யெப்தாவை உயர்த்தினது மட்டுமல்ல, இவனுடைய வாழ்வில் எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படியே நடந்தது என்பதை தீர்க்கமாக நான் சொல்லுகின்றேன். தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தினதை நான் பேசுகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, இது என்னுடைய மாமிசத்தில் அல்ல, தேவனாகிய கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினதை இன்றைக்கு நான் உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அநேகருக்கு யெப்தா ஒரு பொருத்தனை செய்தானே, அந்த பொருத்தனையின்படி தன்னுடைய மகளை அவன் பலியிட்டானா, என்ன நடந்தது என்கின்ற அநேக கேள்விகள் இருக்கும். இந்த நாள் இந்த செய்தியை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். யெப்தாவினுடைய வாழ்வில் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார் என்பதை, ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருடைய சந்நிதியிலே ஆண்டவரிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லாமல் அவன் செய்வதே கிடையாது. அப்படிப்பட்டவனாக இந்த யெப்தா இருந்தபடியினால தான் ஆண்டவராகிய கர்த்தர் விசுவாசிகள் பட்டியலில் தேவனாகிய கர்த்தர் இவனுடைய பெயரையும் சேர்த்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஆபிரகாமுக்கு தேவன் விசுவாசிகள் பட்டியலில் ஆண்டவர் இடம் கொடுத்திருந்தார். அந்த பட்டியலில் இந்த யெப்தா இருந்திருப்பதை குறித்து எபிரேயர் 11வது அதிகாரம் 32வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். யெப்தாவையும் அந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நம்ம பார்க்க முடியும். எபிரேயர் 11வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசியுங்கள். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா. என கருமையானவர்களே, யெப்தாவினுடைய பெயரும் இந்த ஆபிரகாமுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிற விசுவாசிகள் பட்டியலில் தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். இந்த யெப்தாவினுடைய பெயர் கிதியோனோடு, பாராக், சிம்சோன், தாவீது, சாமுவேலோடு கூட தேவனாகிய கர்த்தர் இந்த யெப்தாவையும் சேர்த்திருக்கிறார் என்றால் இந்த யெப்தாவினுடைய குணம் தேவனாகிய கர்த்தருக்கு உகந்ததாக இருந்திருக்கின்றது. என கருமையானவர்களே, இப்பொழுது யெப்தா யுத்தத்துக்கு புறப்படுகின்றான். என கருமையானவர்களே, யுத்தத்துக்கு புறப்படுகின்றான். யாருக்காக? தனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு அவன் இப்பொழுது புறப்படுகின்றான். அந்த நேரத்தில் இஸ்ரவேலருக்காக
யெப்தா சேனாபதியும் தலைவனுமாக இருந்து கொண்டு செய்யக்கூடிய அந்த காரியத்தில் வேதம் என்ன சொல்லுகின்றது என்பதை பாருங்கள். நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல் இறங்கினார். என கருமையானவர்களே, யெப்தா பொருத்தனை செய்தான் என்கின்ற காரியத்தை நம்ம அநேக வேளைகளில் இந்த காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஏன் இப்படிப்பட்ட பொருத்தனை செய்தான் என்று நம்ம நினைக்கிறோம். ஒன்று மாத்திரம் நான் சொல்லுகின்றேன், யெப்தா செய்த காரியம் எதுவுமே மாமிசத்தின்படி செய்யவில்லை. அவன் செய்த பொருத்தனை, என கருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவி அவன் மீது இறங்கின பொழுது தான் இந்த பொருத்தனையை செய்ததாக வேதம் சொல்லுகின்றது. கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மீது இறங்கினார். அப்பொழுது அவன் ஒரு பொருத்தனை செய்கின்றான். 30வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணுகின்றான். என கருமையானவர்களே, பொருத்தனை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு நான் சொல்கின்றேன், யெப்தா தான் ஒரு மாதிரி. பொருத்தனை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு யெப்தா தான் மாதிரி. அநேகர் சொல்லுவார்கள், யெப்தாவை போல பொருத்தனை செய்து விடாதிருங்கள் என்று சொல்லுவார்கள். நான் சொல்லுகின்றேன், வேத வசனத்திலிருந்து நான் சொல்லுகின்றேன், பொருத்தனை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு யெப்தா மாத்திரமல்ல, அன்னாளும் ஒரு மாதிரி. என கருமையானவர்களே, ஏனென்றால் யெப்தா எப்படி பொருத்தனை செய்தானோ அதே போலத்தான் அன்னாளும் பொருத்தனை செய்தாள். இந்த 2 பேரும் செய்த பொருத்தனை எப்படி என்பதை சற்று கவனித்து பாருங்கள். கர்த்தருடைய சித்தத்தை முன்வைத்து செய்யக்கூடிய பொருத்தனை. என கருமையானவர்களே, பொருத்தனை செய்யப்படும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தை முன்வைத்து 2 பேருமே பொருத்தனை செய்திருக்கிறத வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். வாசித்து பாருங்கள். முதலாவது நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் எப்படி பொருத்தனை பண்ணுகின்றான் யெப்தா. அப்பொழுது யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி எப்படி பொருத்தனை பண்ணுகிறான் வாசிக்கலாம். தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுக்கவே கொடுத்தால். இந்த வார்த்தையை கவனித்துக் கொள்ள வேண்டும். அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடும் என்று அவன் சொல்லவில்லை. ஆண்டவரே, அவர்களை நான் இப்பொழுது யுத்தத்துக்கு நான் புறப்படுகின்றேன், எனக்கு ஜெயம் கட்டாயம் நீர் தர வேண்டும் என்று அவன் கேட்கவில்லை. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய சித்தத்தை முன்வைத்து பொருத்தனை செய்கின்றான். எப்படி பொருத்தனை? ஆண்டவரே, இந்த அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால், அப்படி என்றால் உம்முடைய சித்தம் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பதாக இருந்தால், கர்த்தருடைய சித்தத்தை முன்வைத்து இவன் பொருத்தனை செய்கின்றான். இப்படிதான் பொருத்தனை செய்யணும். கர்த்தருடைய சித்தத்தை முன்வைத்து நீங்க பொருத்தனை செய்றீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அந்த பொருத்தனை நான் சொல்லுகின்றேன் மகிமையான பொருத்தனையாக இருக்கும். என கருமையானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய கண்களை நான் தேவனுடைய உதவியோடு கூட நான் திறக்க விரும்புகின்றேன். அநேகருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறபடியினால் உன் குருடாக்கப்பட்ட கண்கள் தெளியும்படிக்கு, உன் குருடாக்கப்பட்ட கண்கள் இப்பொழுது திறக்கும்படிக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால் உன் கண்களை நான் திறக்கட்டும். யெப்தா செய்த பொருத்தனையை நான் சொல்லுகின்றேன், தேவனுக்கு உகந்த பொருத்தனை. காரணம், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது இறங்கின பொழுதுதான் இந்த பொருத்தனை அவன் செய்ததாக வேதம் சொல்லுகின்றது. அவன் தன்னுடைய இஷ்டத்தின்படி செய்யவில்லை, கர்த்தருடைய சித்தத்தை முன்வைத்து செய்தான். அன்னாளை போலவே. அன்னாள் எப்படி பொருத்தனை செய்தாள்? 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் என்கின்ற வார்த்தை முக்கியத்துவம். ஆண் பிள்ளையை கொடும் என்று கேட்கவில்லை, கட்டாயம் தாரும் கேட்கவில்லை. ஆண் பிள்ளையை கொடுத்தால், அப்படி என்றால் உம்முடைய சித்தம் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பதாக இருந்தால், அதான் பொருத்தனை. அதுக்கு பிறகுதான் பொருத்தனையை செய்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒரு பொருத்தனை என்பது கர்த்தருடைய சித்தத்தை முன்வைத்து செய்யக்கூடிய பொருத்தனை. அது தேவனாகிய கர்த்தருக்கு உகந்த பொருத்தனை, அது ஒரு மகிமையான பொருத்தனை என்று நான் சொல்லுகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த அன்னாள் செய்தது போலவே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் என்று சொல்லி நீங்க கொடுத்தீங்கன்னா
அந்த பிள்ளை உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் நான் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று சொன்னான். அதைத்தான் எப்தாவும் சொன்னான். வாசித்து பாருங்கள். ஆண்டவரே, நீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக் கொடுத்தால். நியாயாதிபதிகள் 11:31 வாசியுங்கள். நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்திலே திரும்பி வரும்போது நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ, என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். முதலாவது அன்னாள் சொன்னது போலவே, ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அது உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் கர்த்தருக்கே அதை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னது போலவே இவனுடைய பொருத்தனையும் அதே போல, ஆண்டவரே, அம்மோன் புத்திரரை என் கையில் நீர் ஒப்புக் கொடுத்தால் நான் சமாதானத்தோடே நான் ஜெயித்து விட்டு நான் திரும்பி வரும் பொழுது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு சொந்தமாகும். என கருமையானவர்களே, எடுத்த உடன் அவன் எந்த காரியத்தையும் சொல்லவில்லை. கர்த்தருக்கு சொந்தமாகும். எப்படி அன்னாள் சொன்னாலோ அதே போலத்தான் அடுத்தது இவன் என்ன சொன்னான்? கர்த்தருக்கு சொந்தமாகும். வாசிங்க. அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றார். அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்று இரண்டாவதாகத்தான் சொன்னான். முதலாவது அது கர்த்தருக்கு சொந்தமாகும் என்பதை முதலாவதாகவும், இரண்டாவது தான் அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்பதை இரண்டாவதாக அவன் சொன்னான். இதே போலத்தான் அன்னாளும் சொன்னாள், ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் முதலாவது என்ன செய்வேன், இரண்டாவது என்ன செய்வேன். வாசிங்க அந்த 1 சாமுவேல் 1 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளே. உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். முதலாவது கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். எப்தா சொன்னது மாதிரி அவள் உமக்கே சொந்தம் என்கின்ற காரியத்தில் வீட்டு வாசற்படியிலிருந்து எது வருமோ அது உமக்கு சொந்தமாகும். அதே போல தான் அன்னாள் சொல்லுகின்றாள். அடுத்தது அன்னாள் என்ன சொல்லுகிறாள்? வாசிக்கலாம். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இரண்டாவது தான் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று சொன்னாள். அதே போலத்தான் இவன் சொன்னதும் இரண்டாவதாக சொன்ன காரியம்தான். முதலாவது சொன்னது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எதிர்கொண்டு வருவது எதுவோ அது உமக்கு சொந்தமாகும், கர்த்தருக்கு சொந்தமாகும் என்பது முதலாவதாகவும், இரண்டாவது அவன் சொன்னது தான் அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்பது. எனக்கு அருமையானவர்களே, இது எதற்கு நான் ஒப்பிடுகின்றேன் என்றால், அன்னாள் சொன்னால், ஆண்டவரே, என் பிள்ளையினுடைய தலையிலே சவரகன் கத்தி படுவதில்லை என்று இரண்டாவதாக சொன்னது தான். இந்த அன்னாள் செய்த பொருத்தனையும் எப்தா செய்த பொருத்தனையும் நான் சொல்கின்றேன். 2 பொருத்தனையும் கர்த்தருக்கு உகந்த பொருத்தனை. 2 பொருத்தனையும் ஒரே மாதிரியான பொருத்தனை. 2 பொருத்தனையும் கர்த்தருடைய சித்தத்தை முன்வைத்து செய்யக்கூடிய பொருத்தனை. நீ பொருத்தனை என்னைக்காவது செஞ்சிருக்கியா? கர்த்தருடைய சித்தத்தை முன்வைத்து நீ பொருத்தனை செய்திருக்கின்றாயா? கர்த்தருடைய சித்தத்தை முன்வைத்து பொருத்தனை செய்தவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கிற மனுஷியாக நீ இருப்பாய் என்றால் நான் சொல்லுகின்றேன், உன்னை மாற்றிக்கொள் என்று சொல்லுகின்றேன். எப்தா செய்த பொருத்தனை தேவனுக்கு பிரியமான பொருத்தனை என்று நான் சொல்லுகின்றேன். இந்த நாளிலிருந்து எப்தா செய்த பொருத்தனை வேதத்தில் தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை அங்கீகரித்திருக்கிறது மாத்திரமல்ல, தம் மகிமையை வெளிப்படுத்தினதை இந்த நாளில் வேதத்திலிருந்து உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகின்றேன். என கருமையானவர்களே, இந்த எப்தாவினுடைய வாழ்வில் நடந்த ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும் பொழுது இப்பொழுது என்ன நடக்கின்றது? பொருத்தனை செய்துவிட்டான். ஆண்டவரே, அம்மோன் புத்திரரை என் கையில் நீர் ஒப்புக் கொடுத்தால் என்கின்ற வார்த்தையை சொன்ன பின்பதாக இப்பொழுது அவன் புறப்படுகின்றான். அந்த பொருத்தனைக்கு பின்பதாக அவன் புறப்படுகின்றான். நியாயாதிபதிகள் 11:32 வாசிக்கலாம். எப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய சித்தத்தின்படிதான் இந்த காரியம் நடக்கிறது என்பதற்கு இதுதான் ஆதாரம். ஆண்டவரே, அம்மோன் புத்திரரை என் கையில் நீர் ஒப்புக்கொடும்.
நான் இப்பொழுது போகிறேன், எனக்கு ஜெயத்தை தாரும் என்று கேட்கவில்லை. ஆண்டவரே, நான் புறப்பட்டு போகின்றேன், இந்த காரியம் உமக்கு சித்தமாக இருந்தால், அம்மோன் புத்திரரை என் கையில் கொடுப்பது உமக்கு சித்தமாக இருந்தால் என்கின்ற வார்த்தையை சொல்லிவிட்டு அவன் புறப்பட்டு போகின்றான். ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றால் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகின்றது. அவர் நினைத்திருப்பார் என்றால் இந்த நேரத்தில் அம்மோன் புத்திரரை யெப்தாவின் கையில் கொடுக்காவிட்டால் யெப்தா அந்த யுத்தத்தில் மாண்டு போயிருப்பான், மடிந்து போயிருப்பான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் யெப்தாவின் மீது மிகவும் பிரியமுள்ளவராக இருந்தபடியினால் யெப்தா எல்லா காரியத்தையும் என் சமூகத்தில் வைத்து அதன் பின்பதாக செய்கின்றபடியினால் யெப்தா கர்த்தருடைய சித்தத்தை முன்வைத்து காரியத்தை செய்யக்கூடியவன் ஒரு நாளும் வெட்கப்படுவது கிடையாது. ஒன்று மாத்திரம் சொல்லுகின்றேன், கர்த்தருடைய சித்தத்தை முன்வைத்து யார் செயல்பட்டாலும் அவர்கள் வாழ்வில் எந்த ஒரு காரியத்தையும் இழப்பது கிடையாது. இழந்ததை திரும்பவும் தேவனாகிய கர்த்தர் கொடுக்க வல்லவர். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய சித்தத்தை முன்வைத்து ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால், ஒருவேளை நீ இழப்பை சந்தித்தாலும் அந்த இழப்பை தேவனாகிய கர்த்தர் உனக்கு மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்து அதற்கு ஈடு கட்டுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. காரணம், நீ கர்த்தருடைய சித்தத்தை முன்வைத்து நீ முன்னேறி போகின்றார். என கருமையானவர்களே, இப்பொழுது நடக்கக்கூடிய காரியம் என்ன? யுத்தத்துக்கு போகின்றான். யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறவன் கர்த்தர் அந்த அம்மோன் புத்திரரை அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கின்றார். 20 பட்டணங்களை பிடித்தவன் திரும்புகிறதாக வேதம் சொல்லுகின்றது. நியாயாதிபதிகள் 11:33 வாசிக்கலாம். அவன் அவர்களை ஆரோவேர் துவங்கி மின்னித்திற்கு போகும் மட்டும் திராட்சை தோட்டத்து நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறிய அடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். ஒரு பட்டணம் 2 பட்டணம் அல்ல, கர்த்தருடைய சித்தத்தை முன்வைத்து போகக்கூடியவன் 20 பட்டணங்களை பிடித்து ஜெயத்தோடு கூட திரும்பி வருகின்றான். என கருமையானவர்களே, அப்படி திரும்பும் பொழுது நடக்கக்கூடிய சம்பவம் என்ன? 34வது வசனம். யெப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, யுத்தத்துக்கு போய்விட்டு திரும்புகின்றான். அவன் செய்த பொருத்தனை என்ன? ஆண்டவரே, அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால், கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவன் இப்போ கர்த்தருடைய சித்தம் நடக்கின்றது. அம்மோன் புத்திரர் அவன் கையில் ஒப்பு கொடுக்கின்றார். அவன் ஜெயத்தோடு கூட திரும்பி வருகின்றான். அவன் சொன்ன வார்த்தையின்படி. எனக்கு அருமையானவர்களே, நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடு நான் திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எது எனக்கு எதிர்கொண்டு வருதோ அது உமக்கு சொந்தமாகும், அதை நான் சர்வாங்க தகனபலியாக செலுத்துவேன் என்று சொன்னவன் இப்பொழுது அவனுடைய ஒரே வாலிப மகள் தம்புரு எடுத்து வாசித்து நடனம் பண்ணி கொண்டு புறப்பட்டு வருகின்றார். தகப்பன் ஜெயித்து விட்டு திரும்பி வருகிறார் என்று சொன்ன உடனே அளவற்ற மகிழ்ச்சியிலே அவள் புறப்பட்டு வருகின்றாள். எனக்கு அருமையானவர்களே, தகப்பன் தேவனுக்கு பயப்படுகிறவன், கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கக்கூடியவன். அப்படி இருக்கக்கூடிய தகப்பனை போலவே இந்த பிள்ளை இருப்பதை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, தகப்பனுடைய செயலை கண்டு தேவன் சந்தோஷப்படுகிறார். மாத்திரமல்ல, அந்த தகப்பனுடைய செயல் மட்டுமல்ல, மகளுடைய செயலை பாருங்கள். அவள் நடனம் பண்ணி தகப்பனுக்கு முன்பதாக வந்த பொழுது தகப்பன் அதை பார்த்த உடனே தான் செய்த பொருத்தனை அவனுக்கு ஞாபகம் வந்தவனாக, ஐயோ, அந்த பொருத்தனை நான் செய்தேனே, என் வீட்டு வாசற்படியிலிருந்து எது எதிர்ப்படுதோ அதை நான் தேவனுக்கு பலியிடுவேன் என்று நான் பொருத்தனை செய்திருக்கிறேனே என்ற உடனே அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கதறினத வேதம் சொல்லுகின்றது. நியாயாதிபதிகள் 11:35 வாசியுங்கள். அவன் அவளை கண்டவுடனே, குமாரத்தியை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். இந்த வார்த்தையிலே யெப்தா ஜெயிக்கிறான். என கருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கக்கூடியவனாக இந்த யெப்தா இருந்தான் என்பதற்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா?
நீ பொருத்தனை பண்ணி கொண்டால் அந்த பொருத்தனையை நீ செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த பொருத்தனை ஆண்டவராகிய கர்த்தருக்கு நான் செய்த பொருத்தனை. இது என் மகளாக நீ இருந்தாலும் நான் அந்த காரியத்தை மாற்ற முடியாது. என் மகளே, நான் உன்னை பலி கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் மகள் என்ன சொன்னாள் தெரியுமா? வாசியுங்கள் தொடர்ந்து. நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன். கர்த்தர் நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன். அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அதை நான் மாற்றக்கூடாது என்றா. அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ? கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ? அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால். கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால். உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே. உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். எனக்கு செய்யும் என்றாள். எனக்கு அருமையானவர்களே, இந்த எப்தாவினுடைய மகள் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறாள். பாருங்கள், ஆச்சரியமான காரியம். எனக்கு அருமையானவர்களே, எப்தா வீட்டிலிருந்து துரத்தி விடப்பட்ட பின்பதாக அவனுக்கு ஒரு மனைவி இருந்திருக்கின்றாள். அந்த மனைவி பெற்றெடுத்த மகளை பாருங்கள். எப்தாவினுடைய குடும்பம் தேவனுக்கு பயப்படக்கூடிய குடும்பமாக. எனக்கு அருமையானவர்களே, எப்தா எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான் என்பதை பாருங்கள். எப்தா இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவனுடைய மகள் சொல்லுகிறார், என் மகளே, நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து நான் சொல்லிவிட்டேன். உன்னை பலியிடுவேன் என்கின்ற இந்த காரியத்துக்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி தான் செய்த பொருத்தனையை மாற்ற முடியாது என்பவன் கர்த்தருக்கு பயப்படுகிறபடியினால், தன் மகளை காட்டிலும் கர்த்தரை நேசிக்கிறபடியினால் நான் அதை மாற்ற முடியாது என்று சொன்ன பொழுது அவனுடைய மகள் சொன்ன காரியம், என கருமையானவர்களே, கர்த்தரை காட்டிலும், என கருமையானவர்களே, யாரையும் நேசிக்காதிருங்கள், எதையும் நேசிக்காதிருங்கள். இந்த எப்தாவினுடைய மகள் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அருமையானவர்களே, அப்பா ஏன்பா இப்படி ஒரு பொருத்தனையை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னாளா? நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் தான் தன்னால் சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் எப்தாவினுடைய மகள் ஏன்பா இப்படி ஒரு பொருத்தனையை செஞ்சீங்கன்னு சொல்லல. எனக்கு அருமையானவர்களே, அவளுக்கு தெரியும், என் தகப்பன் எது செய்தாலும் கர்த்தருக்கு பயந்துதான் செய்வா. கர்த்தர் சொல்லாமல் ஒரு காரியத்தை என் தகப்பன் செய்வது கிடையாது. என் தகப்பன் செய்தார் என்றால் அந்த காரியம் நிச்சயம் தேவனுக்கு பிரியமானதாகத்தான் இருக்கும் என்பதிலே தீர்க்கமாக இருந்தவள் இப்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகின்றாள். எனக்கு அருமையானவர்களே, அவள் சொல்லக்கூடிய வார்த்தை, அப்பா, கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து சொன்னீர் அல்லவா, நீர் சொன்னபடியே எனக்கு செய்யும் என்கின்ற வார்த்தையில்தான் தகப்பனை காட்டிலும் ஒரு படி மேலே போய் நின்று கொண்டு தேவனாகிய கர்த்தருக்கு தான் உகந்தவள் என்பதை நிரூபித்து காட்டுகிறார். எனக்கு அருமையானவர்களே, எப்தா எப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறான் என்பதை பாருங்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. அப்பாவும் பிள்ளையும் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்கிறார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்கின்றார். என்ன சொல்லுகின்றார்கள்? ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய காரியத்தை கேட்கக்கூடிய தேவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவனாகிய கர்த்தர் திட்டம் பண்ணுகிறார். என கருமையானவர்களே, ரெண்டு பேரும் கர்த்தருக்கு பயப்படக்கூடியவர்கள், ரெண்டு பேரும் கர்த்தருடைய வார்த்தையை மீறாதவர்கள். தகப்பனும் பிள்ளையும் தேவனுடைய வழியில் நடக்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் தீங்கு செய்வாரா? மனுஷனுக்கே தீங்கு செய்தவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று புறப்பட்டு போன எப்தாவுக்கு தேவனாகிய கர்த்தர் ஏதாவது ஒரு இடத்தில் அவனுக்கு அநீதி இழைப்பாரா? என கருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு செய்த மகிமையான காரியத்தை வேத வசனத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். என கருமையானவர்களே, இந்த எப்தாவினுடைய மகள் தன் தகப்பனிடத்தில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் நிமித்தம் என்னை பலியிடும் என்று சொல்லக்கூடிய அந்த காரியம் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றார். இந்த எப்தாவினுடைய மகள் தன் ஒவ்வொரு காரியத்திலும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறத நம்மால பார்க்க முடிகின்றது. இந்த காரியத்தை பாருங்கள். உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்கின்ற வார்த்தை என்னை பலியிட நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுகின்றது?
1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 தீமோத்தேயு 2:6 வாசிக்கலாம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. எனக்கு அருமையானவர்களே, தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து இவர்தான். தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்து என்று எபிரேயர் 9:14 சொல்லுகின்றது. தம்மையே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த இயேசுவானவர் என்று எபிரேயர் 9:14 சொல்லுகின்றது. எப்படி இயேசுவானவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார்? எதற்காக? பிதாவானவர் சொன்ன ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். யெப்தாவினுடைய மகளும் தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னை பலியாக ஒப்புக் கொடுக்கின்றாள். என கருமையானவர்களே, இன்னொரு காரியத்திலும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை யெப்தாவினுடைய மகள் பிரதிபலிக்கிறாள் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். தகப்பனிடத்தில், அப்பா நீங்க என்ன பலியிடலாம் என்று சொன்னவள், உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்கின்ற வார்த்தையை சொன்னவள் ஒரு தகப்பனிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார். நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமையின் நிமித்தம் துக்கம் கொண்டாட. நானும் என் தோழிமார்களும் கன்னிமையின் நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றாள். எனக்கு அருமையானவர்களே, தான் உயிர் போக போகுதுனால அவ துக்கம் கொண்டாட போகல, தான் மரிக்க போகிறோன்றனால துக்கம் கொண்டாட போகல. எனக்கு அருமையானவர்களே, அவளுடைய காரியம் இனி நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு சந்ததி இருக்காது, இன்னொரு சந்ததி இருக்காது என்பதை அறிந்தவளாக தன் கன்னிமையின் நிமித்தம் துக்க கொண்டாட போனாள் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. இதே காரணத்திற்காகத்தான் இவளுக்கு இனி சந்ததி இருக்காது என்கின்ற அந்த காரியத்தின் நிமித்தமே இங்கு துக்கமே ஒழிய எந்த இடத்திலும், என கருமையானவர்களே, இவள் மரிக்க போகிறதை குறித்தோ அல்லது இவளுடைய மரணத்தை குறித்தோ அவள் துக்கப்படவே இல்லை. அவள் அந்த காரியத்தை குறித்து பயப்படவும் இல்லை. காரணம், அவள் தேவனாகிய கர்த்தருடைய வழியிலே நடக்கக்கூடியவளாக அவள் இருந்த காரணத்தினால் இப்படி செய்தாள். என கருமையானவர்களே, என் தோழிமார்களோடு கூட நான் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்று தகப்பனிடத்தில் கேட்ட பொழுது தகப்பன் சொன்னார், நீ போய் வா என்று சொன்ன அந்த காரியம் அப்படியே இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறா. பாருங்க, மத்தேயு 26வது அதிகாரம் எப்படி இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். தான் பலியிடப்படும் முன்பதாக துக்கமடையவும் வியாகுலப்படவும் இயேசு தொடங்கினார் என்று சொல்லி வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மத்தேயு 26வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றதே. எப்படி இந்த யெப்தாவினுடைய மகள் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறாள் என்பதை பாருங்கள். என கருமையானவர்களே, இயேசுவானவர் யெப்தாவினுடைய காலத்துக்கு பிறகாகத்தான் இயேசுவானவர் வருகின்றார். ஆனால் இயேசுவானவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் என்பதற்கு ஒரு மாதிரிய தேவனாகிய கர்த்தர் யெப்தாவினுடைய மகளை ஆண்டவராகிய கர்த்தர் யெப்தாவுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நான் சொல்லுகின்றேன், ஆண்டவராகிய கர்த்தருடைய ஒரு மகிமையான படைப்பு தான் யெப்தாவினுடைய மகள். என கருமையானவர்களே, ஸ்திரீகள்ல அவள் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு விசேஷித்த வாலிப பெண்ணாக தேவனாகிய கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கின்றார். வாசிக்கலாம் தொடர்ந்து. இயேசுவானவர் துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. கருமையானவர்களே, இயேசுவானவர் சொன்னார், மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கின்றது. என கருமையானவர்களே, இந்த 2 காரியத்தை பார்க்கும் பொழுது நான் ஒரே ஒரு காரியத்தை நான் நினைக்கின்றேன்.
ஆத்மா மிகவும் துக்கத்தோடு கூட இருக்கும் பொழுது அது பலியிட முடியாது போல் இருக்கின்றது. அதனால தான் நம் ஆத்மா கலங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் நம் ஆத்மா அமைதலான பின்பதாக அது ஆண்டவராகிய கர்த்தருக்கு பிரியமானபடி பலியிடப்பட வேண்டும் என்றால் நம் ஆத்மா கலங்கி கொண்டிருக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த துக்கமடையவும் வியாகுலப்படவும் இருக்க வேண்டியது அவசியம் என்று நான் நினைக்கின்றேன். இயேசுவானவர் ஜெபிக்க போனார், அதன் பின்பதாக ஜெபிக்கின்றார். அவர் ஆத்மா அமைதல் அடைந்தது. இப்பொழுது பலியிடப்படும்படிக்கு இயேசுவானவர் வந்தார். அவர் பலியிடப்பட்டார். இயேசுவானவர் தன் ஜீவனை விட்டார். பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பி தம்முடைய மகிமையை காண்பித்தது போல இப்பொழுது இந்த இடத்தில் என்ன நடக்கின்றது என்பது பாருங்கள். யெப்தாவினுடைய மகள் எல்லா காரியத்திலும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்த அவளுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்பதை உங்களோடு கூட நான் இந்த வேளையிலே உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்க விரும்புகின்றேன். இந்த காரியங்களை நான் தீர்க்கமாக நான் சொல்லுகின்றேன். என் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து இந்த வெளிப்பாட்டை நான் பெற்றேன். ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்பாட்டை நான் பெற்றேன். ஆகவே தான் இந்த காரியத்தை நான் தீர்க்கமாக நான் பிரசங்கிக்கின்றேன். எனக்கு அருமையானவர்களே, தான் பண்ணின பொருத்தனையின்படி இப்பொழுது யெப்தா ஆயத்தமாக இருக்கின்றான். தோழிமார்களோடு கூட புறப்பட்டு போகின்றாள் யெப்தாவினுடைய மகள். போய் தன்னுடைய துக்கம் நீங்கினவளாக, ஆத்தும துக்கம் நீங்கினவளாக தோழிமார்களோடு திரும்பி வருகின்றாள். அந்த தோழிமார்கள் யெப்தாவினுடைய மகளை யெப்தாவின் கையில் ஒப்பு கொடுக்கிறார்கள். யெப்தா இப்பொழுது தன் மகளுக்கு செய்த பொருத்தனையின்படியே அவளை பலியிடுகின்றான். அநேகர் கேட்கலாம், எனக்கு அருமையானவர்களே, அந்த வசனத்தை வாசித்து நான் விளக்கம் கொடுக்க விரும்புகின்றேன். நியாயாதிபதிகள் 11:39 வாசியுங்கள். 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் மகளை பலியிட்டான் என்று. அநேகர் கேட்கலாம், ஆபிரகாம் தன் மகனை பலியிடும் பொழுது ஆண்டவர் தடுத்தாரே. ஆதியாகமம் 22வது அதிகாரம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 10-11 வசனங்களை வாசியுங்கள். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாமுடைய பலியிடுதலை குறித்து, ஆபிரகாம் எப்படி தன் மகனை பலியிட போனானோ அதை இந்த யெப்தாவினுடைய சம்பவத்தோடு கூட ஒப்பிட்டு காட்டுகின்றேன். அநேகருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? ஆபிரகாம் தன் மகனை பலியிட்ட நேரத்தில் ஆண்டவர் தடுத்து நிறுத்தினாரே, இங்கு யெப்தா தன் மகளை பலியிடும் பொழுது ஏன் தடுக்கவில்லை என்று கேட்கிறீர்கள் அல்லவா? உங்களுடைய கேள்விக்கு இந்த நாளில் நான் பதில் சொல்ல விரும்புகின்றேன். வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:10-12 வரைக்கும் வாசியுங்கள். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாம் பலியிட போனதற்கும் யெப்தா பலியிட போனதற்கும் வித்தியாசம் உண்டு. ஆபிரகாம் பொருத்தனை செய்துவிட்டு பலியிட போகல. பொருத்தனை செஞ்சான் ஆபிரகாம்? இல்லை, கர்த்தர் சொன்னபடியினால் புறப்பட்டு போனான். ஆனால் யெப்தாவை பொறுத்த மட்டில் அது பொருத்தனை செய்தால் தேவனாகிய கர்த்தர் தடுக்க மாட்டார். காரணம் என்ன? ஆபிரகாமுக்கு செய்தது போல தேவனாகிய கர்த்தரால தடுக்க முடியும், தடுக்கத்தான் அவர் விரும்பி இருப்பார். ஆனால் இந்த இடத்தில் ஆபிரகாம் பொருத்தனை பண்ணி தன் மகனை பலியிட போகவில்லை. எனக்கு அருமையானவர்களே, ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான். யெப்தா பொருத்தனை பண்ணி அந்த காரியத்தை செய்ய வேண்டியதா இருக்கபடியினால பொருத்தனை பண்ணினால் அதை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் கட்டளையாகவே வைத்து விட்டபடியினால் அந்த கட்டளையை மீறும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்ல மாட்டார். அதனால தான் தேவனாகிய கர்த்தர் அவன் பொருத்தனை செய்தபடியினால் இந்த காரியத்தை நான் தடை செய்ய முடியாது. காரணம், பொருத்தனை கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நான் எழுதிவிட்டேன். என்ன எழுதியிருக்கிறார்? எண்ணாகமம் 30வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். எண்ணாகமம் 30
32 வாசியுங்கள். ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன் என்று கட்டளையாக தேவன் பிறப்பித்தபடியினால் என கருமையானவர்களே, இப்பொழுது யெப்தா பொருத்தனை பண்ணி இப்பொழுது அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டியது இருக்கிறபடியினால் ஆண்டவராகிய கர்த்தர் அதை தடுக்கவில்லை. என கருமையானவர்களே, தடுக்காவிட்டாலும் எப்படி ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் ஈசாக்க கையில கொடுத்து மறுபடி அந்த மலையிலிருந்து இறங்கும்படிக்கு செய்தாரோ, அதே போல தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது யெப்தாவினுடைய வாழ்வில் செய்ய போகிறார். மனுஷனால முடியாத காரியம், என் மகளே என்னால உன்னை காப்பாற்ற முடியாது, இப்பொழுது என்னால உன்னை காப்பாற்ற முடியாது, உன் வாழ்க்கை இதோடு கூட முடிந்து போய்விட்டது, இப்பொழுது நான் உன்னை ஒன்றும் செய்ய முடியாதவனாக இருக்கிறேன், காரணம் நான் பொருத்தனை பண்ணிவிட்டபடியினால் உனக்கு அந்த காரியத்தை நான் செய்தே ஆக வேண்டும் என்று அந்த காரியத்தை அவன் செய்தான். என கருமையானவர்களே, நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசியுங்கள். அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய், நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன். அவன் அழகா சொல்லுகின்றான், நான் பொருத்தனை என் வாயை திறந்து நான் சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றார். என கருமையானவர்களே, நம்மாக இருந்தா என்ன சொல்லுவோம்? பிள்ளைக்கு இப்படி ஒரு காரியம் வந்து விட்டது என்ற உடனே ஆண்டவர் மன்னித்து விடுவார் என்று சொல்லி பொருத்தனையே செய்யாமல் இருந்து விடுவோம். ஆனால் இந்த யெப்தாவை பொறுத்த மட்டில் தான் கர்த்தருக்கு பண்ணின பொருத்தனை, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனாக இருந்தபடியினால் அந்த காரியத்தை செய்ய துணிந்தவனுக்கு, வசனத்தின்படி நடக்கக்கூடியவனுக்கு தேவன் நஷ்டத்தை உண்டு பண்ணுவாரா? தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கக்கூடியவரான தேவனாகிய கர்த்தர் நோக்கி பார்க்கக்கூடியவர். வசனத்துக்கு நடுங்குகிறபடியினால தான் அந்த பொருத்தனையின்படி தன் மகளுக்கு செய்கின்றான். என கருமையானவர்களே, அந்த வேதத்தில் உள்ள வசனத்தை நான் வாசித்த பொழுது தான் ஆண்டவராகிய கர்த்தர் தான் பண்ணின பொருத்தனையின்படி அவன் செய்தான் என்று வேதத்தில் கொடுத்துவிட்டு அதை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. தொடர்ந்து ஒரு வசனம் வரக்கூடியது தான் நம்மை சிந்திக்க வைக்கின்றது. வாசித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசியுங்கள். 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அப்படி என்றால் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான் என்றால் தன் மகளை பலியிட்டான் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. தொடர்ந்து இருக்கக்கூடிய வாக்கியம் நம்மை சிந்திக்க வைக்கின்றது. வாசிக்கலாம். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். இது என்ன அர்த்தம்? புருஷனை அறியாதிருந்தாள் என்கின்ற அந்த வார்த்தை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம், என கருமையானவர்களே, தன் பொருத்தனையின்படி செய்தான் என்றால் தன் மகளை பலியிட்டான் என்று அர்த்தம். பலியிட்ட பின்பதாக புருஷனை அறியாதிருந்தாள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு பின்பதாக அவள் கன்னியாக வாழ்ந்திருக்கிறாள் என்று அர்த்தம். இது எப்படி சாத்தியம் என்பதை வேதத்திலிருந்து நம்ம வாசித்து பார்க்கும் பொழுதுதான் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து, யெப்தாவை குறித்து எபிரேயரில் அந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வசனம் மாத்திரம் நமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் இந்த காரியம் நமக்கு குழப்பமாகவே இருந்திருக்கும். நடந்திருக்கக்கூடியது என்ன? எபிரேயர் 11வது அதிகாரம் 32வது வசனத்தை இன்னும் ஒரு முறை வாசியுங்கள். விசுவாசிகள் பட்டியலில் ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறது. எபிரேயர் 11:32 வாசிக்கலாம். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. வரிசையா சொல்லப்பட்டு இவர்கள் வாழ்வில் என்னென்ன நடந்தது என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் யெப்தாவுக்கு எந்த காரியம் பொருந்துகின்றது என்பதை பாருங்கள். வரிசையா நீங்க வாசித்து கொண்டே வாருங்க. என்னென்ன காரியம் நடந்தது என்றது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்று ஒவ்வொருவராக கொடுக்கப்பட்டு கொண்டே வருகின்றது. யெப்தாவை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரியம் 35வது
4வது வசனத்தில் தீர்க்கமாக எழுதப்பட்டிருக்கின்றது. வாசிக்கலாம். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என கருமையானவர்களே, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் என்று சொல்லி எப்தா வார்த்தையை சொல்லி இது கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால், என கருமையானவர்களே, எப்படி எப்தாவினுடைய தோழிகள் கொண்டு வந்து ஸ்திரீகள் சாகும்படிக்கு கொண்டு வந்து கொடுத்தவர்களை ஆண்டவராகிய கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார் என்றால் இந்த வாக்கியம் அவர்களுக்கு பொருந்துகிறது அல்லவா? என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது எப்தாவினுடைய மகளை உயிரோடு கூட எழுப்பினார். எப்படி எப்தாவினுடைய மகளுடைய தோழிகள் 2 மாதம் கழித்த பின்பதாக வந்து எப்தாவின் கையில் எப்தாவினுடைய மகளை ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றதே. எப்தா பலியிடும் பொழுது அவன் இருதயமெல்லாம் உடைந்து நொறுங்கி போயிருக்கும். அதன் பின்பதாக இனி என் மகளுடைய வாழ்க்கை இனி ஒன்றுமே இருக்காது என்று நினைத்திருப்பான். ஆனால் அந்த நேரத்தில் பலியிட்ட பின்பதாக நடக்கக்கூடிய காரியம், அவளை உயிரோடு கூட எழுப்பி தேவனாகிய கர்த்தர் அவன் கரத்தில் கொடுக்கின்றார். என கருமையானவர்களே, கொடுத்த பொழுதுதான் முக்கியமான ஒரு காரியம், அவன் செய்த பொருத்தனை இப்பொழுது அந்த நேரத்தில் நிறைவேற்றப்படுகிறது. அவன் செய்த பொருத்தனை 2. மறுபடி அந்த காரியத்தை வாசித்து பார்த்தோம் என்றால், என கருமையானவர்களே, அவன் செய்த பொருத்தனை இப்பொழுது நிறைவேற்றப்படுகிறது. பலி செலுத்தினது மாத்திரமல்ல, அவன் செலுத்தின பொருத்தனையை குறித்து வேதம் என்ன சொல்லுகின்றது? நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினான். என்ன பொருத்தனை? 31வது வசனம். நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அவன் முதலாவது சொன்னான் பாருங்க, இது கர்த்தருக்கு உரியதாகும் என்று சொன்னான். இனிமேல் அவள் கர்த்தருக்கு உரியவள் தான். இனி அவளை பொறுத்தமட்டில் கர்த்தருக்கு உரியவள் தான். என கருமையானவர்களே, அதனால தான் இந்த காரியத்தில், என கருமையானவர்களே, அவள் சொன்ன அந்த காரியம், இவள் கர்த்தருக்கு சொந்தமானவள் என்றபடியினால தான் அவள் புருஷனை அறியாதிருந்தாள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற தன் தகப்பனிடத்தில் சொல்லியிருப்பாள். உயிரோடு கூட எழும்பப்பெற்றவள், அப்பா நான் கர்த்தருக்கு சொந்தமானவளாகவே நான் என் வாழ்க்கை இருக்கட்டும் என்று தன்னை அர்ப்பணிக்கின்றாள். அதன் பின்பதாக அவளுக்கு சந்ததி என்பதே இல்லாமல் போனாலும் எங்களுக்கு அது முக்கியமல்ல. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். எனக்கு ஆண்டவர் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரப்பா, நமக்கு சந்ததி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நம் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருப்போம் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்ததின் நிமித்தம்தான், என கருமையானவர்களே, இவர்களுக்கு சந்ததியே இல்லாமல் போய்விட்ட அந்த காரியத்தை நினைத்துத்தான் இஸ்ரவேல் குமாரத்திகள் போய் புலம்புகிறார்கள் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாசித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் 11, 39, 40 சேர்த்து வாசியுங்கள், அது புரியும். வாசிக்கலாம். 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? இனி அவளுக்கு சந்ததி என்பதே கிடையாது என்பது இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என கருமையானவர்களே, கன்னியாகவே அவள் வாழ்ந்திருக்கின்றாள். அது நிமித்தம் சந்ததி இல்லாமல் போனபடியினால தான் துக்கம் கொண்டாடினார்கள் என்பது தெரிந்திருக்க வேண்டும். ஏதோ அவளை பலியிட்டதுனாலேயோ மரித்ததுனாலேயோ அந்த இடத்துல எந்த காரியமும் அவர்கள் துக்கப்படவில்லை. எந்த காரியத்தின் நிமித்தம் துக்கம்? இனி சந்ததி ஒன்று இல்லாமல் போனது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சந்ததி இருப்பது மிக மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. ஆனால் இங்கு சந்ததி இல்லாமல் அதோடு கூட சந்ததி முடிவடைகின்றது. எப்தாவினுடைய மகளோடு கூட அந்த சந்ததி முடிவடைகின்றது. இனி அடுத்த சந்ததி என்பது இல்லாமல் போகின்றது. அதை நிறைத்து தான் துக்கப்படுகிறார்கள். வேதத்தில் வாசியுங்கள் 40வது வசனம்.
அவள் புருஷனை அறியாதிருந்தால் புருஷனை அறியாதிருந்தாள் இது நிமித்தம் என்றுதான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வார்த்தை மிகுந்த முக்கியம். வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி, கமா எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்தது. எதின் நிமித்தம் அவள் புருஷனை அறியாதிருந்தால், கன்னியாக இருந்தாள், சந்ததி இல்லாதவளாக இருக்கின்றபடியினால தான் இதன் நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கீலேயாத்தியனான யெப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரவேலிலே வழக்கமாயிற்று. என்ன காரியத்தின் நிமித்தம் புலம்பினார்கள் என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். என கருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பம், ஆண்டவராகிய கர்த்தர் அந்த குடும்பத்தில் செய்த மகிமையான காரியம் ஒன்று சொல்லுகின்றேன். யெப்தா, என் மகளே, நான் பொருத்தனை செய்து விட்டேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இனிமேல் உன்னை காப்பாற்ற முடியாது, என் கையினாலேயே நான் உன்னை கொன்று போடக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிட்டதே என்ற உடனே, என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர், யெப்தா, உன்னால முடியாத ஒரு காரியம் இப்பொழுது என்னால் அந்த காரியம் முடியும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவளை உயிரோடு கூட எழுப்பி அவன் கையில கொடுத்து அவன் இருதயத்தை மகிழ பண்ணினது போல, எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று நினைக்கின்றீர்களா? கர்த்தருக்கு பயந்து நீங்கள் நடப்பீர்கள் என்றால் உங்கள் பிள்ளையினுடைய வாழ்வில் தேவனாகிய கர்த்தர் முடிந்ததென்று கிடையாது. ஒரு புதிய அத்தியாயத்தை தேவனாகிய கர்த்தர் எழுதுவார் என்பது இந்த யெப்தாவினுடைய மகளிலிருந்து வரக்கூடியது சாட்சி. எனக்கு அருமையானவர்களே, சந்ததியே இல்லாவிட்டாலும் யெப்தாவினுடைய மகள் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு ஸ்தானத்தை தேவனாகிய கர்த்தர் அவளுக்கு கொடுத்திருந்தார் என்பதில் என்ன விதமான ஆச்சரியம் பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய சித்தத்தை முன்வைத்து செய்த பொருத்தனை இப்பொழுது ஒரு மகிமையான பொருத்தனையாக இருந்ததா இல்லையா? எனக்கு அருமையானவர்களே, எப்படி அன்னாள் ஒரு பொருத்தனை செய்தாள், அந்த பொருத்தனை கர்த்தருடைய சித்தத்தை முன்வைத்து, என்னது, ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், இது உம்முடைய சித்தமாக இருந்தால் ஆண் பிள்ளையை கொடும் என்று சொல்லவில்லை, ஆண் பிள்ளையை கொடுத்தால் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினபடியினால தான் ஆண்டவர் கொடுத்த அந்த பிள்ளை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக விளங்கியது, தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. என கருமையானவர்களே, கர்த்தருடைய சித்தத்தை முன்வைத்து செய்யக்கூடிய பொருத்தனை, என கருமையானவர்களே, தேவனுடைய மகிமை வெளிப்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. யெப்தா செய்த பொருத்தனை, தேவனுடைய சித்தத்தை முன்வைத்து செய்த பொருத்தனை, அந்த குடும்பத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த பிள்ளை, எனக்கு அருமையானவர்களே, மரித்தும் உயிரோடு கூட எழுப்பப்பட்ட அந்த பிள்ளைக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினது போல உங்கள் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று நினைக்கின்றீர்களா? தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் ஒரு புதிய அத்தியாயத்தை தேவன் எழுதுவார். இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி மாலை வேளையிலே பிள்ளைக்காக கதறிக்கொண்டிருக்கிற அந்த யெப்தாவை போல கதறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தகப்பனாய தாயாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்கள் பிள்ளையின் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதி தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு எங்கள் கண்களை திறந்த எங்கள் பரலோக தகப்பனை உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களையா. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்து வேதத்தின் ரகசியங்களை நீர் வெளிப்படுத்தி அநேகருடைய குருடாக்கப்பட்ட கண்களை திறந்த கிருபைக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. யெப்தாவினுடைய வாழ்வில் உம்முடைய சித்தத்தை முன்வைத்து அவன் செய்த பொருத்தனை மகிமையான பொருத்தனை என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்படித்தான் பொருத்தனை செலுத்த வேண்டும், இப்படித்தான் பொருத்தனை செய்ய வேண்டும் என்பதை எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த வேத வசனத்திலிருந்து எங்களுக்கு விளக்கி கொடுத்த கிருபைகளுக்காக கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. யெப்தாவை போலவே தன் பிள்ளைக்காக ஆண்டவரே பரிதபித்த அவனுடைய இருதயத்தில் இருந்த கலக்கம், கண்ணீர், வேதனை எல்லாவற்றையும் மாற்றி சந்தோஷத்தை கட்டளையிட்டீரப்பா. ஆண்டவரே,
தன் பிள்ளையை பலியிட்ட நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் உயிர்ப்பித்து அவன் கையில் கொடுத்து உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தினீரே, அதே போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் தன் பிள்ளைக்காக பரிதபிக்கக்கூடிய பெற்றோருடைய கண்ணீரை துடைத்து தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆண்டவரே தொடங்கியருளும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை கூடவே இருந்து வழி நடத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.